வேர்ல்டு மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்ல பார்த்தோம்னா, புல்லட் அப்படிங்கிற அந்த நேம் வந்து எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு அன்மிஸ்டேக்கன் நேம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ராயல் என்ஃபீல்டோட இப்போ கூட வந்து அந்த கிளாசிக் 350 இருந்தாலும், புல்லட் 350 இருந்தாலும், டக்குன்னு ஜென்ரலா இந்த 2 வெஹிக்கிள்ல ஒருத்தவங்க போறவங்க, ஜென்ரலா சொல்றது வந்து ஒரு புல்லட் வாங்க போறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ சின்ன வயசுல எங்களோட ஒரு டீனேஜ் டைம்ல எல்லாம் பார்த்தோம்னா, புல்லட் புல்லட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அது அந்த கிளாசிக் வந்ததுக்கு அப்புறமும் ரொம்ப நாள் ஆச்சுது. அதாவது கிட்டத்தட்ட அந்த 2006 டூ 10 அந்த ஒரு நாங்க ஒரு 8த் டு 12த் எல்லாம் படிக்கிற டைம்ல இருந்து அதை தாண்டி காலேஜ் படிச்சு ஒரு 2015 16 அதுக்கப்புறம் தான் அந்த கிளாசிக் அப்படிங்கிற நேமே வந்து ஓரளவுக்கு ரெஜிஸ்டர் ஆச்சு. அது வரைக்கும் ஜெனரிக்கா புல்லட், அதாவது ஒரு ஃபோர் வீலர்ஸ்ல பார்த்தோம்னா ஜீப் அப்படிங்கிறது எப்படி அந்த ஒரு ஷேப் ஆஃப் வெஹிக்கிள்ஸுக்கு ஒரு ஒரு யுனானிமஸ் நேமா இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து புல்லட் அப்படிங்கிறதுமே இந்த ஸ்டைல் ஆஃப் வெஹிக்கிள்ஸுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இந்த புல்லட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் ராயல் என்ஃபீல்ட் புல்லட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுலேயுமே வந்து இப்போ ரீசெண்டாக இந்த பெட்டாலியன் பிளாக் அப்படிங்கிற கலருமே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து நார்மல் புல்லட்டுக்கும் சின்ன சின்ன சேஞ்சஸ்மே இருக்குது. என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஓவரால் இந்த புல்லட்டை பற்றின ஒரு சின்ன வரலாறுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாது. இந்த புல்லட் அப்படிங்கிற நேம்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்த வருஷம் என்னன்னு பார்த்தோம்னா 1932ல ஜிஎஸ் 350cc புல்லட் அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்டா வந்துச்சு. கொஞ்சம் வருஷத்துலயே, அதாவது 1935லேயே வந்து எல்லோ 500cc புல்லட் அப்படின்ட்டு 500cc-க்குமே வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. புல்லட் நம்ம ஓவரால் அக்ராஸ் தி இயர்ஸ் பார்த்தோம்னா இந்த 500 350 இந்த ரேஞ்ச் ரெண்டு ரெண்டு ரேஞ்சஸ்ல தான் வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 1956ல ஜேஎஸ் புல்லட் 500. அப்புறம் வந்து ஒரு மேஜர் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 1989ல திருப்பி அந்த ஒரு 500cc புல்லட் கொண்டு வந்தாங்க. 1990ல வந்து 350cc வரக்கூடிய அந்த புல்லட் மேக்ஸிமோ அப்படிங்கிற மாடல் வந்து வந்துருச்சு. என்னன்னா ஒரு 2003-4 டைம்ல வந்து எங்க ஃபேமிலியில ஒருத்தங்க வந்து அந்த மேக்ஸிமோ வந்து கொஞ்ச நாள் வாங்கியிருந்தாங்க. பட் அதுலயுமே வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா தெரியும். அந்த முன்னாடி இருந்த புல்லட்ஸ்ல வந்து நிறைய சான்சஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறதும். அதுக்கப்புறம் வந்து 1994ல வந்து புல்லட் 350cc அந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத வந்துச்சுனாங்க. நமக்கு முன்னாடி எப்பவுமே லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு பிரேக்கும், ரைட் சைடில் வந்து கியருமா தான் வந்து வந்துட்டு இருந்துச்சு. 2002ல வந்து புல்லட் எலக்ட்ரா, 2005ல வந்து எலக்ட்ரா எக்ஸ் அப்படிங்கிறது 500cc-ல அப்படின்னு லான்ச் ஆகி கடைசியில் வந்து 2020ல அந்த ஒரு புல்லட் 350 நமக்கு அந்த கிளாசிக் 350 கூட வந்து கொண்டு வந்தாங்க. 2023ல தான் வந்து கடைசியா இப்போ அவுட் கோயிங்ல இருக்கக்கூடிய அந்த புல்லட் வந்து லான்ச் பண்ணாங்க. எதுனா அந்த ஜே சீரிஸ் இன்ஜினோட வந்து இதை வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்ட் அப்டேட் என்னன்னா பெட்டாலியன் பிளாக் அப்படிங்கிற அந்த கலருமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பியூரா அந்த ஒரு முன்னாடி இருந்த அந்த கோல்டு ஸ்ட்ரைப்ஸ் எல்லாத்தையுமே வச்சு அந்த ஒரு டிசைன்ல வந்து இந்த பெட்டாலியன் பிளாக் கலருமே வருது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த டிசைன் டீடைலிங் பார்க்கும்போது பார்க்கலாம். இதுல ரெண்டுல வந்து மேஜரா டிஃபரன்சஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸுமே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து வீடியோவில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். அதையுமே வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பார்ப்பீங்க. இப்போ இதில் வந்து நமக்கு இந்த புல்லட் வந்து பார்த்தோம்னா இந்த புல்லட் 350 வந்து நமக்கு மிலிட்ரி சில்வர் பிளாக் அப்படிங்கிற ஒரு கலர் ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹைலைட்டா பிளாக் ப்ளஸ் வந்து ஒரு சில்வர் கலர் வந்து நமக்கு அந்த கான்ட்ராஸ்டிங்ல வருது. கிளாசிக்கான அந்த டச்லேயே வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாமே வந்து சில்வர்ல கொடுத்துருக்காங்க. இதுலயுமே டேங்க்ல வந்து உங்களுக்கு இந்த ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிறதுக்கு மேலே அந்த க்ரௌன் எல்லாமே வச்சு 3Dல வந்து அந்த எம்ப்ளமே கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம். மற்றபடி வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஹெட்லாம்ப்ஸ், இதுல புல்லட் 350ல வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த கிளாசிக்காவே ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாசிக் 350ல மட்டும் தான் வந்து எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து வருது. மற்றபடி நார்மல் டைப் சாக்கெட் சர்வர் தான். இது அப்சைட் டவுன் ஃபோர்க் எதுவுமே கிடையாது. நார்மல் டெலஸ்கோபிக் ஃபோர்க் தான். பட் இது வந்து அந்த கிளாசிக்கான அன்னைக்கு இருந்த அந்த ஸ்டைல்லே வந்து இந்த ஃபுல் கவர் வந்து அவங்க கொடுத்து அப்படியே வந்து ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி வந்து நமக்கு ஸ்போக் வீல்ஸ் தான் வந்து வருது. ஃப்ரண்ட்ல வந்து 18 இன்ச் வரக்கூடிய ஸ்போக் வீல்ஸ் வந்து வருது. டிஸ்க் டுவல் டிஸ்க் வரக்கூடிய வேரியன்ஸுமே இருக்குது. அது வித் டுவல் சேனல் ஏபிஎஸ் வரக்கூடிய வேரியன்ஸுமே வந்து இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தோம்னா ரியர்ல வந்து ட்ரம்மோட வரக்கூடியது தான். ட்ரம் வரக்கூடியது ஃப்ரண்ட்ல டிஸ்க் இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து கம்பல்சரியா வந்து பேசிக் மாடல்லேருந்தே வந்து உங்களுக்கு வந்துருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அன்னைக்கு இருந்தது மாதிரி அந்த பழங்காலத்து ஸ்டைல்லே வரக்கூடிய அந்த ஒரு ஆரஞ்ச் கலர் தீம்ல வரக்கூடிய அந்த இண்டிகேட்டர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் உங்களுக்கு மெஷின் ஃபினிஷ் ஸ்டைல்லே வந்து உங்களுக்கு ஹேண்டில் பார்ஸ்ல வரக்கூடிய அந்த லீவர்ஸ் எல்லாமே வந்து அதிலே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ்மே வந்து ஓவரால் நல்லா தான் வந்து நமக்கு வந்துருது. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 13 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியுமே வருது. அப்புறம் என்ஜினோட பிளாக்குமே வந்து அந்த அலுமினியம் எக்ஸ்போஸ்டாவே வந்து வருது. ஸோ இந்த கலர்ல பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பைப் வந்து பார்த்தா சைலன்சர் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாவே வந்து குரோம்ல வருது. இது வந்து உங்களுக்கு பிளாக் அவுட்டா வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான கலர் ஆப்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு வருது. ஸோ அந்த கலர் சாய்ஸை பொறுத்து வந்து அந்த சைலன்சருமே வந்து பிளாக் அவுட்டா உங்களுக்கு வரக்கூடியது இருக்குது. அதுக்கப்புறம் இதுதான் வந்து அந்த ஏர் ஃபில்டருக்கான முன்னாடி வந்து இதில் பார்த்தோம்னா இதில் ஒரு ஸ்டிக்கருமே வந்து வச்சிருக்கோம். ஏர் ஃபில்டர் செக் எவ்ரி சம்திங் கிலோமீட்டர்ஸ். அந்த கிலோமீட்டர்ஸ் எக்ஸாக்ட்ல எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அந்த ஏர் ஃபில்டரோட இது செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுமே வந்து வருது. ஸோ இது வந்து அந்த புதுசாக வரக்கூடிய இந்த ஜே சீரிஸ் அந்த என்ஜின். இதுலையுமே வந்து பார்த்தோம்னா அந்த புல்லட் 350 அப்படிங்கிற அந்த நேமிங்குமே கூட 3Dல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அட்ராக்டிவாகவும் இருக்குது. ரியர்ல வந்து உங்களுக்கு அந்த டுவல் நார்மல் ஷாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல நீட் அண்ட் எக்ஸ்டென்சிவான ஒரு டெயில் பைப்புமே வந்து வந்துருது. சீட்டுமே வந்து பார்த்தோம்னா கிளாசிக் 350ல வந்து நமக்கு ஸ்பிளிட் டைப்ஸ்ல வந்து சீட் வரும். இது வந்து சிங்கிள் டைப் சீட்ஸாக தான் வருது. ரைடருக்கான சீட்டுமே வந்து நல்ல ஒய்டா இருக்குது. நம்ம ஏறி உட்காந்து பார்ப்போம் அந்த கம்ஃபர்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத. அப்படியே ரியருக்கு வந்தோம்னா இந்த இதுல வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா முன்னாடி வந்து ஒரு ஸ்கொயரிஷா பிளஸ் வந்து அந்த ஒரு ரெக்டாங்கிள்ல கீழே மட்டும் ஒரு சின்ன எக்ஸ்டெண்டட் ரவுண்ட் வர மாதிரி இருக்கு. இது வந்து பியூரான ஒரு ரவுண்ட் பிளஸ் வந்து அந்த ரவுண்ட் இண்டிகேட்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆக்சசரியா வேணும்னா இதுலயுமே வந்து பில்லியனுக்கான பேக் ரெஸ்டையுமே வந்து ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதுக்கும் இந்த பெட்டாலியன் பிளாக்குக்கும் இருக்கக்கூடிய மேஜரான டிஃபரன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கலர் தீம்ல வந்து இதுல வந்து நமக்கு கோல்டு ஸ்ட்ரைப்ஸ் வருது. அதுக்கப்புறம் இந்த சீட்டு பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் கட் பண்ணது மாதிரி இப்படி குளிஞ்சது மாதிரி வந்து சீட் இருக்குது. நம்ம உட்காந்துமே ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி வைப்போம். வீடியோ தொடர்ந்து வந்து பாருங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து உங்களுக்கு ஃபிளாட்டான ஒரு சீட்டுமே இருக்கு. இதுலயுமே வந்து டூரிங்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு சீட்டுமே வந்து இன்னும் கொஞ்சம் விட்டா இதுவுமே வந்து கொஞ்சம் ஷார்ட்டா வரக்கூடிய ஒரு சீட்டுமே வந்து இருக்குது. அதுவுமே வந்து ஆக்சசரியா நம்ம ஆப்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சொன்னதுதான் முன்னாடி இருந்த ஸ்டைல்லே வரக்கூடிய அந்த டெய்ல் லேம்ப், அதாவது ஒரு ரெக்டாங்குலரான ஓவரால் ஷேப் பிளஸ் வந்து இதுல வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் சர்க்கிள் வந்து அதை ஃபிட் பண்ண மாதிரியான ஷேப் பிளஸ் பழைய டைப்ல வரக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட் எல்லாம் வரக்கூடியது மாதிரி ரியர் எண்டை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து அப்படியே சீட்டோட ஃபிளாட்டா வந்து வர மாதிரி முன்னாடி இருந்த புல்லட்ல வந்து இப்படிதான் இருக்கும். இப்ப வரக்கூடியதுல வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டா இது வந்து டாலா வரக்கூடிய அளவுலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பிரைமரி டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பெட்டாலியன் பிளாக்ல வந்து ரியர் வந்து ட்ரம்மோட மட்டும் தான் வருது. வீல் ரிம்மோட கலருமே வந்து கலர் ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இந்த மிலிட்டரி சில்வர் பிளாக்ல பார்த்தோம்னா பிளாக் கலர் ரிம்ஸ் வருது. இந்த பெட்டாலியன் பிளாக் கலர் தீம்ல பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்டீல்லே வந்து இந்த வீலோட ரிம் வருது. வண்டியில ஏறி உட்காந்து ரைடர் பொசிஷன் எல்லாமே எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். வண்டியோட வெயிட் பார்த்தோம்னா 195 கிலோ வந்து வண்டியோட வெயிட் வருது. 805 மில்லிமீட்டர்ஸ் வந்து சீட்டோட ஹைட். சீட்டோட ஹைட்டுமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஷார்ட்டான நாட்களுக்குமே வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி தான் வந்திருக்குது. பக்காவான ஒரு ரிலாக்ஸ்டு கம்ப்யூட்டர் பொசிஷன் வரும். காலை எடுத்து மேலே வச்சிங்க அப்படின்னா கரெக்டா வந்து அப்படி 90 டிகிரில உங்களை ஹிப்ல இருந்து அப்படி போறது மாதிரி இருக்கும். நல்ல ரிலாக்ஸ்டான ஒரு சிட்டில எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஓட்டுறதுக்கான ஒரு பக்கா ரைடிங் பொசிஷன் வந்து வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா 170 மில்லிமீட்டர்ஸ் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வரும். டீசெண்டா ஓரளவுக்கு நம்மளோட மேஜரான ரோட்ஸ்ல எல்லாமே வந்து அடி தட்டுப்படாம நம்ம மேனேஜ் பண்ற அளவுக்கு வந்து அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியுமே வந்து பார்ப்போம். ஸோ வந்து அந்த ஜே சீரிஸ் என்ஜின் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த சிக்னேச்சரான அந்த தம்பிங் சவுண்டோட வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஐடல்ல வந்து இப்போ பெருசாக எந்த வைப்ரேஷன்ஸுமே இல்லை. ஏன்னா முன்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ரீசன் என்னன்னா அந்த பழைய அலுமினியம் பிளாக்ல இருந்துச்சு. இப்போ ஜே சீரிஸ்க்கு மாறினதுக்கு அப்புறம் அந்த பெரிய வைப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணி பார்ப்போம் எப்படி சவுண்ட் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அந்த சிக்னேச்சரான தம்பிங் சவுண்ட் வந்து சூப்பராகவே வந்துருக்குது. இப்போ அப்படியே வந்து நமக்கு அந்த பெட்டாலியன் பிளாக் கலர்லேயுமே அந்த சீட் கொஞ்சம் கட்டாக இருக்கிறதுனால அதுலேயுமே அந்த எர்கனாமிக்ஸ் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ இந்த பெட்டாலியன் பிளாக்லேயுமே வந்து ஏறி உட்காந்து பார்ப்போம். ஏதாவது நமக்கு அந்த ஏறி உட்காரும்போது அந்த சேஞ்ச் இருக்கா அப்படிங்கிறது. கண்டிப்பாக வந்து ஒரு சேஞ்ச் இருக்குது. என்னென்னா சீட் இன்னுமே கொஞ்சம் லோவாக இருக்குது. அந்த கட்டு நல்லாவே வரதுனால என்னன்னா அந்த முன்னாடி அந்த மேக்ஸிமோ எலக்ட்ராலில் இருந்த மாதிரி அந்த ஒரு கட்டு வரதுனால ஸோ நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டான ஆள் அப்படின்னா இந்த பெட்டாலியன் பிளாக் வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் பெட்டர் சூட்டடாக இருக்கும். இதே மற்றபடி இன்னுமே வந்து ரிலாக்ஸ்டா கொஞ்சம் வந்து என்னன்னா இன்னும் சீட் அப்படி லோவாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அப்படி ஒரு லைட்டான ஒரு க்ரூசர் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு ரிலாக்ஸ்டு ரைடிங் பொசிஷன் வந்து இந்த பெட்டாலியன் பிளாக்லேயுமே வந்து கிடைக்குது. நீட்டாகவே வந்துருக்குது. சுவிச்சஸ் அப்புறம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். சுவிட்ச் பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் வந்து
அந்த என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம டிஸ்பிளேல பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்து மாற்றுறதுக்கான அந்த சுவிட்ச் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இன்டிகிரேட்டடாக லோ பீம், ஹை பீம், அப்புறம் வந்து பாசிங்கான அந்த சுவிட்சுமே வருது. இண்டிகேட்டர் அப்புறம் ஹார்ன் வருது. ரைட் சைடில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஸ்டார்டிங் சுவிட்ச் வந்து இன்டிகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹசார்ட் லேம்புக்கான சுவிட்சுமே வருது. உங்களுக்கு அனலாக்ல ஸ்பீடோமீட்டர் வருது. கீழே வந்து உங்களுக்கு கியர் நியூட்ரல்னா நியூட்ரலுக்கான லைட், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து வார்னிங் லைட்ஸுக்கான இது, ஃபியூயல் கேஜ், அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு கிளாக்குமே வருது. ஸோ கிளாக் வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு யூஸ்வலாக முன்னாடி இதில் வந்து உங்களுக்கு அந்த ஆம்பியர் மீட்டர் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இருந்துச்சு. அதில் வந்து இப்போ அந்த ராயல் என்ஃபீல்டு புல்லட் 350 அப்படிங்கிற அந்த பிராண்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கீக்கான ஸ்லாட்டுமே வருது. சிக்னேச்சரான அந்த கண்ணுமே வந்து நமக்கு இதில் 2 சைட்லேயுமே வந்து வருது. அந்த ஒரு கிளாசிக் டிசைன் டச். அதுக்கப்புறம் நியூ ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம்னா யூஎஸ்பி அந்த டைப் ஏ போர்ட்டில் தான் வந்து அந்த சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து வருது. ஓவரால் இந்த என்ஜின் பொறுத்தவரையில அந்த 350cc என்ஜின் ஏர் கூல்ட் என்ஜின் தான். இதுல வந்து உங்களுக்கு 20 PS ஆஃப் பவர், அப்புறம் வந்து 27 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின். இந்த என்ஜினை பொறுத்தவரையில இப்போ வந்து இந்த ஜே சீரிஸுக்கு அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் ரொம்பவே ஸ்மூத் அண்ட் ரிஃபைண்டா வந்து மாறி இருக்குது. ஓவரால் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நாங்க ஆல்ரெடி வந்து அந்த ஜே சீரிஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்த அந்த கிளாசிக் 350 வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம். டீட்டெயிலான ரைடுமே வந்து பண்ணியிருக்கிறோம். அதில் அதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. மற்றபடி ஓவரால் சொல்லணும்னா நல்ல ஸ்மூத் அண்ட் ரிலாக்ஸ்டாக ஹாப்பியா ரைட் பண்ணக்கூடிய ஒரு பைக் தான். ஹைவேஸுக்குமே நிறைய பேர் வந்து லாங் ரைட்ஸ் போறது எல்லாமே வந்து தெரியும். ஒரு 90, 100 எல்லாம் வந்து ஈஸியா நம்ம கீப் பண்ணி போகலாம். ஓவரால் வந்து பயங்கர ஸ்போர்ட்டியான ஹேண்ட்லிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ரைட் குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். நம்ம ரஃப் ரோட்ஸுக்கு எல்லாமே ஏற்ற மாதிரி சீட்டோட குஷனிங் எல்லாமே வந்து சூப்பரா இருக்குது. கொஞ்சம் ஷார்ட்டான நாட்கள்னா இந்த பெட்ரோலியன் பிளாக் கலர் பண்ணீங்கன்னா இன்னுமே வந்து ரிலாக்ஸா இருக்கும். மற்றபடி டாலான பீப்புளுமே வந்து லாங் எல்லாம் போகும்போது அப்படியே ரிலாக்ஸ்டான ஒரு பொசிஷன் வேணும் அப்படின்னா பெட்ரோலியன் பிளாக் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணலாம். மற்றபடி ரெண்டோட சீட்ஸுமே வந்து அடிக்குயரான விட்டு, பில்லியனுக்கான சீட்டுமே வந்து அடிக்குயரான விட்டு வருது. பில்லியன் அடிக்கடி ஓட்டிங்கன்னா ஆக்சசரி வந்து வாங்கிக்கலாம். பிரேக்ஸ் வந்து பொறுத்தவரையில தேவையான அளவுக்கு பிரேக் இருக்கும். பயங்கர ஸ்போர்ட்டியான பிரேக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ ஹண்டர்லாம் பார்த்தோம்னா நல்ல ஸ்போர்ட்டியான ஸ்ட்ராங்கான பைட் இருக்கக்கூடிய பிரேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல அப்படி இல்லை, நல்ல லைட் பேக்கான ஸ்மூத்தான பிரேக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் கண்டிப்பா வந்து நீங்க அதை ட்ரை பண்ணலாம். டீட்டெயில் ரிவ்யூக்கு நீங்க பழைய வீடியோ வந்து பாருங்க, கிளாசிக் 350. முடிஞ்சா வந்து உங்களுக்கு இதோட ஜஸ்ட் அந்த எக்ஸ்க்ளூசிவான ரைடு ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. எப்போது நாங்க வந்து கண்டிப்பா ஒரு மினிமனால ஒரு டெஸ்ட் ரைடு வந்து நாங்க கண்டிப்பா போடுறோம். ஓவரால் இந்த ஒரு புல்லட் 350 அப்படிங்கிற அந்த ஒரு ஐகானிக் பைக்கோட ஒரு குவிக்கான ரிவ்யூ, அதாவது ஒரு ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் வந்து எங்களோட ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு சேனல் க்ரோ ஆகிறதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் தான் வந்து நாங்களுமே வந்து எப்போவுமே கண்டினியூஸாக நல்ல கண்டென்ட் வந்து உங்களுக்காக கொடுக்க முடியும். வண்டி ஓட்டும் போது நம்ம எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது மாதிரி ஒரு நிதானம் அப்படிங்கிற மனசில் இருக்கட்டும். அப்போ தான் வந்து நமக்கும் சரி மற்ற ரோடியோஸுக்கும் சரி சேஃப்டி அப்படிங்கிறது உங்களுக்கும் கிடைக்கும், அவங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.